குட் மார்னிங். மணி 4ங்க. எனக்கு என்ன பிளான்னா, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சென்னிமலை ஏற போகிறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படி ஏறுறது. படி வந்து அவ்வளோ எளிதும் கிடையாது, அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 படிக்கு மேலே இருக்குது என்னோடய கணக்கு சரியாக இருந்தால். ரொம்ப நாள் ஆச்சு நானும் படி ஏறி. என்னோடய ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்திருக்கான் ஊர்லேருந்து. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து மலை வந்து படியில் ஏறலாம். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் இயர்லி மார்னிங் 5 மணி டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக 5 மணி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நீட்டாக ரெடியே வந்தாச்சுங்க. மெயினாக படி ஏறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம படி ஏறுறது. ஸோ நிறைய பேச வேண்டாம். பேக்கை வந்து திணறிட்டு இருக்கிறான். எப்படி ஏற போகிறோம், என்ன ஏற போகிறோன்னு. கண்டிப்பாக ஏறுவோம், சூப்பராக ஏறுவோம். ஸோ ஏறிட்டு அப்படி நம்ம போவோம், அப்படி ஒன்றா பார்க்கலாம். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog. சென்னிமலை படிக்கட்டு பயணம். தம்பி எங்கே தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ரெடியா? ஏறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கிறேன். வாமப்பா, பெரிய இமயமலை ஏறாரு இவர். ரெடியா? ரெடி. ஓகே, போகலாம் கைஸ். வரும்போது இதே நினச்சிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு வேளை வரும்போது அந்த பக்கம் வழியாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் வர மாட்டாங்க. இதுதான் நுழைவாயில். நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம எங்கே போகணுன்னா, அங்கே செகப்பாக ஒரு ரைட்டு மின்னிக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அதுதான் வேல். அந்த உச்சிக்கு நம்ம நடந்தே போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ரெடியா? ட்ரை பண்ணுறோம். என்ன போகுதுன்னு காலையிலே மானா? மான் கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி. 5:30. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவா போகுது. அவங்களுக்கு தேவை ஒரு வீடியோட. ஞாயிற்றுக்கிழமை காலை 3 மணி. இன்று நம்ம முருகனை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் படி வழியாக ஏறி போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ரோட்டில் புலி அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் எனக்கு இல்லைப்பா. போய் முருகனை பார்க்கணும் நிம்மதியாக. இதுதான் ஃபஸ்ட் அனிமல். பாருங்கள் காய்ஸ், பிளாக் பந்தர். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு 200 படி போகட்டும், எல்லா சத்தமுமே கேட்கும். இன்னொரு 200 படி ஏறினா ஒரு சத்தமும் கேட்காது. இப்போவே லைட்டாக பாடியில் அங்கங்கேருந்து ஸ்மெல் வருது. அதிகாலை படி ஏறுறது அது எவ்வளோ இன்பமாக இருக்குது தெரியுங்களா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கிடைக்குதுங்க அங்கே. கேட்குதா? வந்துட்டேன் வரேன் உன்னை பார்க்க தான் வரேன். 300 படி ஏறியாச்சு. ஒரு ஸ்மால் பிரேக். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிஷோர் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பிரேக் வேணும்னு சொன்னான். இது எடுத்துருக்கோம். செகண்ட் பிரேக் கைஸ். 500 படிக்கு மேலே ஏறி இருப்போம். நல்லா பீஸ்ஃபுல்லாக, ரம்மியமாக, ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டெப்பில் வர்றது. அந்த காலையில் வைப்பு, சைடில் அப்படியே அங்கங்கே அந்த அச்சனை சவுண்டு கேட்குறது, மயில் கூவுறது, அதே மாதிரி குரங்குகள் அங்கங்கே கலைகளுக்கு வந்து அவங்களை விட்டு பார்க்குறது, அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சென்னிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படி வழியாக மலை ஏறுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இயர்லி மார்னிங் ஏறுங்க. ஒரு 5 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் நீங்கள் மேலே போயிடலாம். மேலேனா மலை மேலே இல்லை. ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்வெட் ஆகுது. போவோம், அடுத்த பிரேக்கில் பார்ப்போம். தான் ஒருத்தருக்கு வந்திருக்காரு கீழே. உங்கள் உடலில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா? எல்லா மாற்றமும் தெரியாது. 710 படி ஏறி இருக்கும். இவ்வளோ ஹைட்டில் வந்து கொஞ்சம் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா உங்களுக்கு இங்கே? குட் மார்னிங். வேறு உங்கள் ஃப்ரெண்டா? இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு கம்பெனி. எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஏறி முடிச்சோன்னா கையில் பிஸ்கட்டாக போடுறதுன்னு பார்க்குறேன். எங்கள் கையில் இது இல்லை சாமி போடுறதுக்கு. தேர்ட் பிரேக். ஸோ கிட்டத்தட்ட 900 படி ஏறிட்டோம். ஸோ நல்லாயிருக்கு. நல்ல ஒரு டீப் டீத் கிடைக்கிது. சுற்றி நல்ல காற்று. இது காற்று காலம் அப்படிங்கனால நல்லா அருமையான ஆக்சிஜன் கிடைக்கிது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நிறைய மூச்சும் வாங்குது. ரொம்ப நாளாக நம்ம உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். நம்ம ஒர்க் பார்த்திங்கன்னா டிசைனிங் தான். ஸோ
இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் உடம்புக்கு மொத்த உடம்புக்கும் வேலை கொடுக்கும்போது கொஞ்சம் டீப் ப்ரீத் ஆக தான் செய்யுது. ஆக்சுவலாக 900 ஸ்டெப்ஸ் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தான், ஜஸ்ட் ரன்னிங்லேயே போய் ரீச் ஆயிடும். ரன்னிங்லேயே கிஷோர் தான் கொஞ்சம் அப்பப்போ படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. நான் ஜஸ்ட்டு சிட்டிங் தான். போயிடும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கங்க, அங்கங்கே ஃபேஸில் வீக்கெண்ட் தெரியுதுல. 1000வது படியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, 1000வது படி ஏறியாச்சுங்க. கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் 4 மணிக்கு எழுப்பிவிட்டு இப்படி 1400 படி ஏற விட்டானே அவன். முருகா, பக்தரை பாரு, கடுமையான விரதம் இருந்து வந்திருக்காரு. வெல்கம் டு சென்னிமலை. பார்த்து விட்டேன், சூரிய ஒளியை பார்த்து விட்டேன். ஒளி தெரிகிறதா? இங்கே ஒருத்தர் பாருங்க, வாங்க. ஒளி தெரியுதா? சன்ரைஸ் பார்க்கணும்னு சொன்னீங்களே, திரும்பி பாருங்க. நீங்கள் இருந்த வாழ்க்கையில் எல்லாமே ஒளி தான் உங்களுக்கு நடக்கும். சன்ரைஸ் பார்த்துட்டோம் கைஸ். பயணம் முடிவடைய போகிறது. ஃபைனலாக நாங்கள் கோயில் மேலே வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. வெயில் தெரியுதா? சேவல் கோடி பறக்குதுடா. சரி வாங்க மேலே முருகன் நினைக்கிறேன். முருகனை போய் மேலே பார்ப்போம். இறுதியாக நாங்கள் மலையோட உச்சியை அடைஞ்சிட்டோம். உங்களுக்குள்ள எப்படி உணர்வுகள், புது உணர்வுகள் ஏதாவது தோணுதா? எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்வுகளும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆகும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ நல்லா சொட்டுங்க, சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி டே ஃபுல்லாக இதே மாதிரி பாசிட்டிவ் அமைன்னு நினைக்கிறோம். காலைல சன்ரைஸ் பார்த்துட்டோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது. உள்ள போகலாமா? சிறப்பாக முடிஞ்சங்க தரிசனம். இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து பொட்டு போடுவாங்க சந்தனத்தில். அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே, நல்லாயிருக்கும், பக்தியாக இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போயிருக்காங்க சார், வந்ததுக்கப்புறம் பொட்டு போடலாம். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு 8 years பேக். முருகன் கோயிலில் தான் எனக்கு வந்து மலை மேலே கல்யாணம் ஆச்சு. ஸோ இவர் ஃப்ரெண்டு இவர் வந்திருந்தார். ஃபீல் ப்ரவுட். இவருக்கு இந்த இதில் என்ன ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், சைடில் ஸ்லாகி தான் போடுறேன். ஓகே, பொட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். நாங்கள் மறுபடியும் படி கீழே இறங்கணும். இறங்கும்போது பார்ப்போம். முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. சென்னிமலை முருகனுக்கு அரோகரா. எப்படி பாருங்க, இப்போதான் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு ஃபீலே இருக்கு. முருகனை முழுவதுமாக உணர்ந்தீர்களா? என்னையே நான் உணர்ந்துட்டேன். சன்லைட் மூஞ்சில் படுத்து பாரு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் திருப்தியாக, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கூட்டம் கம்மியாக இருந்த சண்டே அப்படிங்கிறனால பட்டையெல்லாம் போட்டு ரொம்ப தெய்வீகமாக நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ கோயிலுக்கு முக்கியமாக வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கிடைக்கும் ஏர்லி மார்னிங், அது சுவாசிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த வைப் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த பட்டை சந்தனமோட ஸ்மெல்லு எல்லாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை நீங்கள் உணர முடியும். சென்னிமலை முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க டைம் இருந்ததுன்னா. நாங்கள் அப்படியே கீழே இறங்குறோம். இறங்கி உங்களுக்கு அப்படியே ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னும் இறங்க வேண்டியது இருக்குது. அடுத்த டார்கெட் போகலாமா ப்ரோ? போகலாம். இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். போகலாம். ஆமாம். காலை வணக்கம். காலை வணக்கம் தம்பி. கண்டுக்காமே போகிறாரு தலைவர். ஸோ இறுதியாக நாங்கள் பயணத்தை முடித்து விட்டோம். மணி கரெக்டாக அடிக்குது. ஸோ வெற்றிகரமாக ஏறி நம்ம இறங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல? எப்படி இருந்துச்சு வைப்பு பார்த்தாலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, திருப்தியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நானுமே மலை ஏறினேன். இவரும் அப்படி தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஏறி இருக்காருன்னு நினைக்கிறேன். 2-3 years இருக்கும் மவுண்டன் கிளைம்பிங்.
அந்த இயர்லி மார்னிங் போனது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட்டையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், இது நான் வந்து vlog எடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog சேனலில் போகணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும். 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது ஒரு வைப்பு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த vlog மெயினாகவே. ஸோ நன்றி முருகா. மீண்டும் நாங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியே முடியனாலும் வந்துடும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவருக்கு படியில் ஏறுறது. நல்லா வைப்பாக இருந்தது. கரெக்ட். நம்ம காரில் இங்கேருந்து நேராக மேலே போயிடலாம், ஆனால் படியில் ஏறுங்கிறது ஒரு தனி வைப். அது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இருக்கிற குரல் மாதிரி 1330 30 படி இருக்குது. ஸோ அது மேட்ச் பண்ணி அது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயில் வந்து தரிசிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.